பெரிய திட்டம் ஒன்று போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி அதனால் அவங்க 2 பேரும் தான் கடைசியில் அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேயே மாட்டிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ரோகிணி அருணை வந்து பார்க்குறாங்க, பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த முத்து மீனாவில் என்னோட வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது, இப்போ கூட ஒரு நல்ல ஒரு திட்டம் போட்டேன், அதையும் அவங்க எடுத்து விட்டாங்க. என் வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி இருக்குது, அவங்க வாழ்க்கை மட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது, இது வந்துட்டு இப்படியே இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணும். அதனால் வந்துட்டு நான் ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன். அதாவது முத்து ஒரு புதுசாக ஒரு வேன் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த வேனில் வந்துட்டு இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான சில பொருட்கள் அந்த மாதிரி நான் சிந்தாமணியோட ஆட்களை வச்சு இந்த மாதிரி உள்ள வைக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேன் இந்த மாதிரி சோதனை போடுற மாதிரி சோதனை போட்டு இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனையை இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறமா அந்த முத்தையை இந்த மாதிரி ஜெயிலில் தூக்கி போட்டுருங்க. அது வந்து அந்த மாதிரி அவங்க அடங்குவாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அருண் பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்குமே அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த விஷயத்தையும் இந்த மாதிரி செய்கிறாரு. முத்துவோட வேன் இந்த மாதிரி சர்ச் பண்ணி இதில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனையை இந்த மாதிரி ஸ்டேஷன் கொண்டு போயிடுறாங்க. முத்துவையுமே இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. முத்து அருண்ட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, நான் கேட்காம இந்த மாதிரி முத்துவமே பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி முத்துட்ட கேட்கமே முத்து பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது இல்லை, இந்த மாதிரி என்னோட வேனில் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இருக்குது, அதை செக் பண்ணுங்க, இது யார் வச்சது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியுமே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் சிந்தாமணியோட ஆட்கள் தான் வைக்கிறாங்க. அதை பார்த்த முத்து சார் இவனுங்களை எனக்கு தெரியும், இவங்க வந்துட்டு இந்த சிந்தாமணியோட ஆட்கள் என்ன பழிவாங்க தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே அதை பார்த்து அருண் பார்த்தீங்கன்னா ஐயோ அங்கே போயிட்டு விசாரிச்சோம் அப்படின்னா அந்த ஆட்கள் இந்த மாதிரி ரோகிணியை காட்டி கொடுப்பாங்க, ரோகிணியை காட்டி கொடுத்தா ரோகிணி நம்மளெல்லாம் சொல்லிடுவா, இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.